ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் 2 kg அரிசி எடுத்துக்கிறேன், ஃபார்ட்டூன் அரிசி. அதுக்கு தகுந்த மாதிரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய கடாயை காய வச்சு அதில் நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றியிருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அது போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பிரியாணி இலை இருக்கிற பிரிஞ்சி இலை அதை 2 போடுங்க. அது 2 போட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. பிரியாணியோட ஸ்பெஷலே என்னென்னா அந்த வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இது ஒன்று தான் லாங் ப்ராசஸாக இருக்கும். ஏன்டா வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வதங்கினாதே நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். என்னடா பிரியாணி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது பாட்டு சவுண்டு கேட்காதுன்னு பார்க்காதீங்க. ஏன்டா எனக்கு பாட்டு கேட்டுக்கிட்டே சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதில் கொத்தமல்லி, புதினா சேர்த்து அதையும் நல்லா ஒரு வதக்கி விட்டுருவோம். பிரியாணிக்கு ரொம்ப முக்கியம் புதினா தாங்க. கொத்தமல்லி 1 பங்குனா புதினா 2 பங்கு. இதுதான் மெஷர்மெண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். புதினா, மல்லி நல்லா வதங்கட்டும். என்னடா 90s சாங்காக போடுறேன்னு பார்க்காதீங்க. நான் 90 கிட்ஸ், எனக்கு 90s சாங்னால் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 90 கிட்ஸா 2K கிட்ஸான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேயா? புதினா, மல்லி, வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 50 கிராம் இஞ்சி பூடு விழுது 2 சேர்த்து 50 கிராம் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இஞ்சி பூடு விழுது வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற தட்டி நல்லா வதக்கி விட்ருங்க. குறைஞ்சது ஒரு 3 நிமிஷமாச்சும் நல்லா வதங்கணும். அப்போ தான் இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகும். அதுக்கப்புறம் பிரியாணி பொடி வந்து நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிருவோம். கடை மசாலா வாங்க மாட்டோம். நம்ம வீட்டில் செஞ்சு வச்ச பிரியாணி பொடி அது ஒரு கரெக்டாக 150 கிராம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணி பொடி போட்டு நல்லா வதக்கின பிறகு தயிர் வந்து 2 கப் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. தயிரையும் ஊற்றி நல்லா வதக்கிடுங்க. போட்ட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். கலரே பாருங்களேன், பிரியாணி பொடி நல்லா எப்படி ப்ரௌனாக இருக்குன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதிலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமே நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணணும். நான் வந்து கரெக்டாக ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ தக்காளியும் போட்டு நான் 1/2 கிலோ தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் போட்டாலும் போடலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்டா பிரியாணி பொடியிலே காரம் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளிலாம் வெந்து அந்த தோல்லாம் உரியிற தட்டி நல்லா வதக்கணும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய்க்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி மூடி வச்சுருங்க. மூடி வச்சா தான் நல்லா மசாலாலாம் நல்லா குக் ஆகும். பிரியாணிக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டனே தம் போடுறது தான். அந்த தம் போட்டால் தான் டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி உருகணும். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, அந்த தக்காளி தோல் தான் தெரியணும். அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க, ஓகேயா? மோஸ்ட் ஆஃப் டைம் சமைக்கும் போது பாட்டு கேட்குறமோ இல்லையோ, மெயினாக பாத்திரம் விளக்கும் போது பாட்டு கேட்டாதேங்க. எந்த பாத்திரம் விளக்குறதே ஒரு பெரிய தொந்தரவு பிடிச்ச வேலைங்க. அதனால் எப்போவுமே சரி, நான் பாத்திரம் விளக்கும் போது பாட்டு கேட்காம இருக்கவே மாட்டேன். ஃபோனில் பாட்டை போட்டு பாட்டை கேட்டுகிட்டே பாத்திரத்தை விளக்குறது. நான் மிளகா பொடி 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்டா பிரியாணி பொடியில் வந்து கொஞ்சம் மசாலாலாம் ஸ்பைசஸ்லாம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். அதனால் எக்ஸ்ட்ரா வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பிரியாணி பொடி இல்லாட்டா மிளகா பொடி 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து 2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த 2 kg சிக்கனை அதில் போட்டு நல்லா வேகட்டும், மூடி வச்சுக்கிடலாம், ஓகேயா? சிக்கனை போட்டு சிக்கன் வந்து அந்த எண்ணெயிலே வதங்கணும். நம்ம அவசரப்பட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா சிக்கனே வந்து தண்ணி விடும். நீங்கள் எந்த ஒரு நான்வெஜ் செஞ்சாலுமே சரி, சிக்கன் வந்து இயற்கையாகவே தண்ணி விடும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாதீங்க. சிக்கன் வந்து 10 நிமிஷம் எண்ணெயிலே வேகட்டும். அதுக்கப்புறம் அது தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்து தண்ணி அளவோடு ஊற்றணும். பாஸ்மதி ரைஸில் வந்து 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி, அதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ பாஸ்மதி அரிசி நான் 2 கிலோ எடுத்திருக்கேன். முதல்ல வந்து அரிசியை களைஞ்சி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருவோம். அரிசி களையும் போதே சின்னதாக ஒரு பாட்டு கேட்டே களையலாமா?
அரிசியை களையும் போது குறைஞ்சது நீங்கள் 2 வாட்டியாச்சும் அலசணும், இல்லாட்டா மடி வீசும்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அதனால் அரிசியை களையும் போது குறைஞ்சது 2 வாட்டியாச்சும் களைஞ்சிருங்க. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம சிக்கனுக்கு தண்ணியே ஊற்றலை, அதுவே எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்குன்னு. இப்போ இதில் வந்து ஒரு பாதி லெமனை புழிஞ்சு விட்டா அரிசி வந்து உடையாதுன்னு சொல்லுவாங்க. பாதி லெமனை புழிஞ்சு விட்ருங்க. இதுலேயே ஆல்மோஸ்ட் தண்ணி இருக்குது. அதனால் வந்து நான் இப்போ வந்து 1க்கு 1 எடுத்துக்கிட்டால் இதுலேயே அரை டம்ளர் தண்ணி இருக்கிறதுனால 1 கப் தண்ணி மட்டும் ஊற்றுறேன். கறி எந்த அளவுக்கு தண்ணி விட்ருக்கோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுங்க. இப்போ வந்து இது கொதிக்கட்டும், அதுக்கு வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ கொதி வந்துருச்சு. நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா வடிச்சிட்டு இப்போ அரிசி இதில் போட்டுடலாம். போட்டு லைட்டாக ஒரே ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டுங்க. இப்படியே கிண்டி விட்டா அரிசி வந்து உடைய சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் அரிசியை போட்டோன்னே ஒரு பெரட்டு பெரட்டி மூடி நல்லா கொதித்த பிறகு சிம்பிளில் வச்சுருங்க. இப்போ நல்லா அரிசி தண்ணி எல்லாமே நல்லா கொஞ்சம் வத்துற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி சிம்மில் வந்து ஒரு 10 நிமிஷம் போட்டுருவோம். அப்போ தான் அந்த ரைஸ் நல்லா குக் ஆகும். நீங்கள் 90 கிட்ஸ்னால் உங்களுக்கு என்ன சாங் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2K கிட்ஸ்னாலும் உங்களுக்கு என்ன சாங் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ரைஸும் குக் ஆயிடுச்சு, கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா, லாஸ்ட்டாக தான் நம்ம எப்போவுமே நெய் ஊற்ற போகிறோம். GRB நெய் ஒரு 100 கிராம் வாங்கி அப்படியே மேலே மலைச்சாரல் மாதிரி அப்படியே ஊற்றிடுங்க. நான் எப்போவுமே வந்து இப்படி தான் செய்வேன். நெய்யை வந்து ஸ்டார்டிங்கில் ஊற்ற மாட்டேன், லாஸ்ட்டாக தான் ஊற்றுவேன். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு அந்த நெய் ஸ்மெல் நல்லாயிருக்கும். பிரியாணி அப்படியே திறக்கும் போது நெய் ஸ்மெல் வரும். அதனால் வந்து இந்த மெத்தடை நான் எப்பவும் ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நெய்யை ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ மூடி ஸ்லிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இப்போ நம்ம தம் போடலாம். தம்முனா வேறு ஒன்றுமே இல்லைங்க, அது மேலே ஏதாச்சும் ஒரு வெயிட்டை தூக்கி வைக்கணும், அவ்வளோதான். ஆனால் தம் வந்து குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாச்சும் இருக்கணுங்க. சூடான சுவையான பிரியாணி ரெடி. நம்ம வீட்டு ஸ்டைலில் வாங்க சாப்பிட்லாம். இப்போ இதை பரிமாற வேண்டியதாங்க. நல்லா சூடாக இருக்கும் போது பிரியாணியை பரிமாறாதீங்க, ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் சொல்கிற மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்களேன், அரிசிலாம் உடையவே இல்லை, ரைஸ் அப்படியே உதிரியாக இருக்குது. அதை எடுக்கும் போதுமே நீங்கள் வந்து ஒரு சாரால் இருக்கணும், மொத்தமாலாம் அப்படி இது பண்ணக்கூடாது. நமக்கு பிரியாணிக்கு சைடிஷ் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, சிக்கன் 65 அண்ட் ஆனியன் ரைத்தா. உங்களுக்கு பிரியாணிக்கு சைடிஷ் என்ன இருந்தால் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டு ஸ்டைல் பிரியாணி செஞ்சது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஒரு பாட்டோடு முடிக்கலாமா? தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கங்க. என்ன தான் கடையில் ஆர்டர் கொடுத்து பக்கெட் பிரியாணி வாங்கினாலும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி வராதில்ல, உண்மை தானே? பாருங்கள் பசங்களாம் எப்படி விரும்பி லைக் பண்ணி சாப்பிட்றாங்கன்னு. தேங்க்யூ.